Hello all, welcome to Electrical Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகுதுன்னா நம்ம ஐடி ஸ்டாண்டர்ட்ல ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமுக்கு சிலபஸில் ரெஃப்ரிஜரேஷன் அதில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஓகே, இந்த ரெஃப்ரிஜரேஷன் அந்த சிலபஸ் படி பார்த்தா அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். கம்ப்ரஸர், இவாப்ரேட்டர், கண்டென்சர்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது அதோட ஒரு டோட்டாலிட்டி, எப்படி அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில். ஓகே, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகுது. So before that, நம்ம அகாடமியில் the classes for this are going to get started. Okay, start பண்ண போகுது. இந்த ஐடி கேடரில் இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகுது. If you are interested, you can join. அந்த காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும். ஓகே, அது பார்த்துட்டு கூப்பிடுங்க. ஓகே, now we will get into the topic. ஸோ இதுதான் அந்த ஒர்க்கிங் படி பார்த்தா ஒரு டோட்டல் டயக்ராம். ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் அந்த சிலபஸுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் என்ன நடக்குதுங்க அதுதான் பார்க்கணும். ஓகே, ஸோ ரெஃப்ரிஜரேஷன் என்னது? அந்த ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே ஹீட் கம்மியாக வைக்கணும். ஓகே, நார்மல் டெம்பரேச்சர் விட்டு ரொம்ப கம்மியான ஹீட் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ரெஃப்ரிஜரேஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ மெயின்லி நேச்சுரல் வந்து நம்ம கொஞ்சம் ரூல்ஸ் இருக்காங்க. எப்படின்னா தண்ணி வந்து மேலே இருந்தால் கீழேக்கு தான் போயிடும். ஓகே, காற்று வந்து ஹை ப்ரெஷர்னு லோ ப்ரெஷருக்கு தான் ஃப்ளோ ஆகிடும். ஓகே, தென் அதேபடி தான் ஹீட் வந்து நீங்கள் வந்து ஒரு கப் ஆஃப் ஹாட் டீ வந்து குடிக்கும்போது அதை டேபிள் மேலே வச்சுருந்தா வித்தின் 5 or 10 minutes அது வந்து ஆறிடும். ஓகே, அதுக்கு மீனிங் அந்த டீயில் இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர், வெளியே இருக்குன்னா லோ டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆகுது, ஹீட் ஃப்ளோ ஆகுது. அப்படியே அந்த டெம்பரேச்சர் கம்மியாகுது டீயோடது. ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னலான யாருமே தேவையில்லை. ஓகே, கரண்ட் தேவையில்லை, எக்ஸ்டர்னலி ஒரு ஜெனரேட்டர் ஒரு இன்ஜின் ஒன்றுமே தேவையில்லை, அது தனியாக நடந்துடும். அது நேச்சரோட ரூல் தான். ஆனால் நீங்கள் வந்து ஹீட் கம்மியான இடத்துலேருந்து, டெம்பரேச்சர் கம்மியான இடத்துலேருந்து ஹீட் அப்படியே அதிகமான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யூ நீட் எக்ஸ்டர்னல் ஹெல்ப். வெளியே இருந்து ஹெல்ப் வேணும். லைக் எலக்ட்ரிசிட்டி, லைக் சம் வாட் ஆஃப் பம்ப் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது. ஓகே, நேச்சருக்கு எகெயின்ஸ்ட் தான் ஒர்க் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த ரெஃப்ரிஜரேட்டர். அப்படி சொல்லிடலாம். எப்படி அந்த ஃப்ரீசருக்குள்ளே லோ டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்குள்ளேருந்து ஹீட் கண்டினியூஸாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டெம்பரேச்சர் லோ, வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் ஹை. ஸோ லோ டெம்பரேச்சர் டு ஹை டெம்பரேச்சர் ஹீட் தள்ளிகிட்டே இருக்காங்க. அது நேச்சுரலில் தனியாக நடக்காது. யூ நீட் சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். ஓகே, கரண்டில் தான் ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணும், ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க் ஆகிடும். ஸோ அது எப்படி நடக்கிறாங்க? ஸோ 4 காம்பனன்ட்ஸ் இருக்காங்க இதுக்கு. கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பேன்ஷன் வால்வ், இவாப்ரேட்டர். ஒரு வாட்டியோட சொல்லிடலாம். கம்ப்ரஸர், this is a compressor, this is the condenser, this is the expansion valve, third one, and the fourth one, this is the evaporator. இதுதான் உங்களோட ஃப்ரீசர். ஓகே, இதுதான் உங்களோட ஃப்ரீசர். இங்கே இருந்து தான் டெம்பரேச்சர் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க, மீன்ஸ் ஹீட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா இந்த ஒர்க்கிங் ஃப்ளூயிட், நீங்கள் சர்க்குலேட் பண்ணுற ஒர்க்கிங் ஃப்ளூயிட் இந்த ஃப்ரீசருக்குள்ளே இந்த காயில் படி போகும்போது அது அப்படியே இவாப்ரேட் ஆகிடும். லிக்விடு தான் இருக்கும். தான் இங்கே வரும்போது லிக்விடு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பாஸ் ஆகும்போது இவாப்ரேட் ஆகிடும். ஸோ லிக்விட் டு வேப்பர் அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹீட் அப்சார்ப் பண்ணுவாங்க. ஹீட் எடுத்துட்டு தான் வேப்பர் ஸ்டேட்டுக்கு போக முடியும். வேப்பர் ஸ்டேட்டுன்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஹீட் வெளியே தள்ளியே தான் லிக்விட் ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஸோ இங்கே ஒர்க்கிங் ஃப்ளூயிட் லிக்விட் ஸ்டேட்டுன்னு வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது இந்த இவாப்ரேட்டரில். இவாப்ரேட்டர் அந்த பேரே வந்தது தான். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? இதுக்குள்ளே இருக்குன்னா எங்கேருந்து ஹீட் கிடைக்கும்? இட் வில் டேக் ஹீட் ஃப்ரம் த ஃப்ரீசர். ஸோ ஃப்ரீசர் அப்படியே ஹீட் எடுத்துகிட்டே இருக்கும். ஒரு ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே இருந்தால் அப்படியே ஹீட் அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு ரிசல்ட் என்னது? அதோட டெம்பரேச்சர் கம்மியாகும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ரெஃப்ரிஜரேட்டர் இதாக இருக்கும். பாக்கியெல்லாம் மீன்ஸ் அந்த உள்ளே இருக்கிற போர்ஷன் இதாக இருக்கும். பாக்கியெல்லாம் அதுக்கு அசோசியேட் ஆன போர்ஷன். ஓகே, ஸோ இங்கேருந்து வேப்பராய் கன்வெர்ட் ஆகிடுச்சு. வேப்பராக கன்வெர்ட் ஆனது இதுக்குள்ளே போயிடும் கம்ப்ரஸர். கம்ப்ரஸருக்குள்ளே போய் அப்படியே அது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். கம்ப்ரஸர் என்ன பண்ணுவாங்க? இட் வில் இன்க்ரீஸ் தி ப்ரெஷர், டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிடும்.
ஓகே, ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனது அப்படியே கண்டென்சருக்கு போயிடும். ஸோ இவாப்ரேட்டர் விச் இஸ் யுவர் ஃப்ரீசர் அப்படின்னு நினச்சிருக்கோம். தென் கம்ப்ரஸர், தென் கண்டென்சர். கண்டென்சரில் என்ன நடக்கும்? கண்டென்சேஷன். வேப்பர்னு அப்படியே லிக்யூடாக கன்வெர்ட் ஆகிடும். வேப்பர் டு லிக்யூட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. அது நடக்கிறதுக்கு யூ ஹாவ் டு லிபரேட் ஹீட். ஹீட் வெளியே தள்ளணும். ஸோ இங்கே இருந்த கேஸ் ஃபார்மில் இருந்தால் நம்ம ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அப்படியே ஹீட் வெளியே தள்ளிடுவாங்க. அந்த ரெட் ஏரோஸ் வெளியே தள்ளிடும், லிக்விடாக மாறிடும். ஸோ இந்த கண்டென்சேஷன் ஒரு கண்டென்சர் பார்ட்டில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா ஹீட்டாக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஹீட் இஸ் லிபரேட்டட் இன் திஸ் பார்ட். தென் அந்த லிக்விட் அப்படியே எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு போயிடும். ஓகே, எக்ஸ்பேன்ஷன் வால்வு அப்படியே த்ராட்லிங் ஒரு ப்ராசஸ் இருக்காங்க. அது நடந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிடும். இதுதான் நடக்கிறாங்க. ஓகே, நவ் இந்த கண்டென்சருக்குள்ளேருந்து வெளியே போகும்போது லிக்விட், கண்டென்சருக்குள்ளே போகும்போது கேஸ். அந்த லிக்விட் எக்ஸ்பேன்ஷன் வால்வு வழியா இவாபரேட்டருக்குள்ளே போகும்போது லிக்விட், இவாபரேட்டருக்கு வெளியே வரும்போது கேஸ். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், லிக்விட் டு கேஸ், கேஸ் டு லிக்விட், அதெல்லாம் நடக்கிறது கண்டென்சர்லும் இவாபரேட்டர்லும். ஓகே, ப்ரெஷர் இன்க்ரீஸ் அது நடக்கிறது இங்கே, ப்ரெஷர் டிக்ரீஸ் இங்கே. ஓகே, இதுதான் 4 காம்பனன்ட்ஸ். இந்த 4 காம்பனன்ட்ஸோட கோஆர்டினேட்டட் ஒர்க்கிங் தான் உங்களோட ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அது ரொம்ப தொரவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் அந்த சிலபஸ் எடுத்து 1 by 1 லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, முதல்ல இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே அதுதான் பார்க்கணும். ஓகே ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டாபிக். இன்னொரு டாபிக் we will be discussing in our next section. ஓகே, அது வரைக்கும் எல்லாருக்கும் குட் பை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ்.